ஹல்லேலூயா. அடுத்த நான் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா, ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. சின்ன மரி மேலேறி அம்பர் பவனி போகிறார், இன்றும் அவர் நகத்தில் வந்து அரசாளுவார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. முன்னும் பின்னும் சாலை பாலர் இன்பமாக பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பர் துதி பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. சிறியோரும் பெரியோரும் குருத்தோலை பிடித்தே ஹோசன்னா, ஹோசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடினார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. பாதர் கீதம் நேசர் கேட்டு பாசமுடன் மகிழ்ந்தார், பாலர் நாமும் பாடி அவர் பாதமுத்தி செய்கிறோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஹோசன்னா. தேவனை ஆராதித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் வரப்பட்டு இந்த இடத்தில் கூடி வந்து உங்களுடைய பிரசன்னம் நடந்து வரட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆராதிக்க தேவனுடைய பிற நாளுகள் செய்யணும் செவிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ ஆளுகை இருக்க போகிற கைகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்புறதான எல்லா தீய சக்தி நாங்கள் கண்டித்து அப்புறப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ள வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கத்தை முடியவரை நீரை பொருட்படுத்த நடத்தபடியாக செவிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, அந்த சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் நானும் வார்த்தை கொடுக்கக்கூடிய காரணம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்த சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாம கூட இருந்து பாடல்கள் துதிகளோட நீங்கள் வளர்த்து எடுக்க போகிற கை கூட உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் எங்களும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக நன்றி. உலகம் எங்களும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஆசீர்வாதம் நடந்து முடிந்த ஆராதனை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தீங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை பெரிய காரியங்கள் செய்வதற்கு ஸ்தோத்திரம். நாட்கள் ஆண்டவர் அநேகம் மன்றம் சேர்க்கப்படுகிறவர்களுடைய ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசம், இந்தியா தேசம் மற்றும் உலகில் உள்ள ஒவ்வொரு தேசத்தில் நடக்கிற ஆராதனை திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நானந்தனுடைய வார்த்தையை தைரியமாக சொல்லி ஆண்டவரை ஜனங்கள் விடுதலை அடைய கிருபதற்குடைய ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களை பொருட்படுத்த வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசித்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். டச்சில் வந்து டிப்சிகா சங்கீதம் 135 சங்கீதத்தை படித்த பிற்பாடு சிஸ்டர் வந்து 130 சங்கீதம் தமிழிலே படிப்பார். இப்போ டச்சில் படிக்க கேட்போம். In den Vorhöfen des Hauses unseres Gottes. Lobt den Herrn, denn er ist gut. Singt seinen herrlichen Namen. Denn der Herr hat Jakob erwählt, er hat Israel zu seinem Eigentum gemacht. Ich weiß, dass der Herr groß ist, größer als alle anderen Götter. Der Herr
was ihm gefällt, im Himmel oder auf Erden, in den Meeren und in allen Tiefen. Er lässt Wolken aufsteigen vom Ende der Erde. Er schickt mit dem Regen den Blitz und gibt den Wind aus seinen Vorratskammern frei. Er tötete in Ägypten die Erstgeborenen von Mensch und Tier. Er vollbrachte in Ägypten Zeichen und Wunder gegen den Pharao und sein ganzes Volk. Er besiegte große Völker und tötete mächtige Könige. Sihon, den König, der Amoriterkönig Og von Baschan und alle Könige Kanaans. Er gab ihr Land zum Erbe, als Erbe seinem Volk Israel. Herr, dein Name hat ewig Bestand und dein Ruhm, Herr, hört niemals auf. Denn der Herr wird seinem Volk zum Recht verhelfen und sich über die erbarmen, die ihm dienen. Ihre Götzen sind aus Silber oder Gold, von Menschenhand gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen sie doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören und mit ihren Nasen nicht riechen. Und die sie gemacht haben, sind ihnen gleich und auch alle, die auf sie vertrauen. Israel lobe den Herrn, ihr Priester Aarons lobt den Herrn. Ihr Leviten lobt den Herrn. Ihr alle, die ihr den Herrn fürchtet, lobt den Herrn. Gepriesen sei der Herr von Zion aus, denn er wohnt in Jerusalem. Halleluja. Halleluja. நாங்கள் தமிழில் படிக்க கேட்போம். சங்கீதம் 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை துதிங்கள். கர்த்தருடைய வீட்டில் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களை கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் கீர்த்தனம் உள்ளது, அதுவும் இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நாங்கள் அறிவேன். அவர் பூமியில் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழுத பண்ணி மழையுடனே மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்ணைசாலையில் இருந்து புறப்பட்டு வருகிறார். எகிப்து தேசமே, உங்கள் நடுவில் பாவம் மேலும் அவருடைய எல்லா ஊழியர்கள் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களை அனுப்பினார். எமோரியின் ராஜாவாகிய சீயோனை பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கர்த்தாவே, உடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உடைய பிரஸ்தாபம் தலைமுறை முழுக்கும் இருக்கும். அஞ்ஞானிகளின் விக்கிரங்கள் வெள்ளி பொன்னும் மனுஷருடைய காதலுமே இருக்கிறது. அவைகளுக்கு காதிருந்து கேளாது, அவைகளுடைய வாயினாலே சுவாசம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். எருசலேமில் வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதிக்கும் பொழுது இணைந்து நான் கர்த்தரை துதித்து பாடுவோம். ஒரு புதிய ஓய்வு நாளை தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தான் சொல்லுவான். ஆலயத்திலே கூடி வருவது எத்தனை மன மகிழ்ச்சி! அங்கே தேவன் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவது, தேவனை துதிக்கும் பொழுது எவ்வளவு மேலானது, எவ்வளவு இன்பமானது என்று சொன்னது. வாசித்த சங்கீதத்திலே 135 முதல் 3 வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அது இன்பமானது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆகவே வேதம் சொல்வது அடிக்கடி 136 சங்கீதத்திலும், அது மட்டுமல்ல 106, 105 எல்லா கூடுதலான சங்கீதங்களிலும் கர்த்தர் நல்லவர்,
அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிருபையை நினைத்து துதிக்க ஆரம்பிப்போமா? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களை ஆசிரியப்பட்டு சொல்லி யாத்திரா 2024 வாக்கு கொடுத்த தேவன் எங்கள் மத்தியில் எழுந்ததற்கான தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு துதிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வாழ்ந்து சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லை, இயேசு சொன்னார் அவரை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த அலங்காரத்துடைய கத்தரை தொழுது கொண்டு சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆக அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுங்கள், அதுவே தேவனுக்கு செலுத்தும் புத்தியுள்ள ஆதரவு என்று ரோமனிலே பவுல் சொல்கிறான். ஆக உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பிப்போம். ஆக இன்று ஒரு முக்கியமான நாள், இயேசு பவனி வந்த நாள். கழுதை குட்டி மேலே இயேசு ஏறி வந்த பொழுது அவர்களை ஓசன்னா ஆண்டு சொல்லி அவரை வாழ்த்தி பாடினார்கள். அந்த பவனி வரும் பொழுதுதான் இந்த சம்பவம். இந்த நாளில் நாங்கள் ஓசன்னா ஆண்டு சொல்லி எல்லா இடங்களும் பாடுகிறார்கள். அந்த பாடல் அந்த தேவனை சகரியாவிலே 9ஆம் அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுற காலம். அவர் சார்ந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டையின் மேலும் ராஜா ஏறி வருகிறார் என்று சொல்லி சகரியா அந்த வார்த்தை இயேசுவின் காலத்திலே அது நிறைவேறினது. மத்தேயு 21 அதிகாரத்திலே ஆவி உள்ளத்தினால ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, உம்முடைய நாமம் ஏசாய், ஜீவனுள்ள தேவன், தானியேலுக்கு ஜீவனுள்ள தேவனாய் வெளிப்பட்டவரே, எசேக்கியா ராஜாவுக்கு ஜீவனுள்ள தேவனாய் வெளிப்பட்டவரே, தாவீதுக்கு ஜீவனுள்ள தேவனாய் வெளிப்பட்டவரே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை எங்கள் தேவையை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பலந்தந்த எல்சடா, சமானந்தந்த யெகோவா ஷாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மேக்காது, எங்களுக்கு நீதியும் நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்து தண்ணீர் எங்களை இளைப்பாற பண்ணுற யெகோவா ரூபா, நல்லவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கொள்ளை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கர்த்தர் தாமே அவளுக்கு முன்பாக கடந்து செல்வார், அவர் தாமே முன்னணியில் நடந்து செல்வார், அவர் தாமே தடைகளை நீக்கி முன்பாக கடந்து செல்வார் என்று மீகா 2 வாக்கு கொடுத்தவரே, இன்று எங்களோடு இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை கைவிடு சொன்னவரே, ஸ்திரியாத கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாறையினை மறப்பாடோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொன்னவரே, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறீர்கள் வெட்கப்பட்டு போன்றே 49:23 வாக்கு கொடுத்தவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவான்னு சொன்னவரே, எங்களோடு இருக்கிறவரே, இதோ உலகத்தின் முடிவறிந்து நான் உங்களோடு கூட இருக்கேன் சொன்னவரே. ஹல்லேலூயா. ஆவே தேவன் நம்மோடு இருப்பது, இயேசு நம்மோடு இருப்பது பெரிதான ஆசீர்வாதம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஜீரே என்று ஆபிரகாம் பெயரிட்டான். தேவனுடைய பர்வதத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆக அந்த தேவன் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அவை கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது எங்களுக்கு எப்போதும் ஜெயம்தான். ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அந்த தேவனை உற்சாகமாய் இந்த நாளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கம்பீரமாய் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். சொல்வது கம்பீர சத்தத்தோடு உற்சாகமாய் முழு இதயத்தோடு துதிக்க ஆரம்பிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன்,
பாடிடுவேன். கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் தரித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் தரித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார் இயேசு, சிலுவையில் அறைந்து விட்டார். அவனை காலாலே மிதித்து விட்டார், அவனை காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், என் சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசு பாவங்கள் போக்கிவிட்டார், என் சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. சாத்தானின் கிரிகளை அழிக்க வந்த தேவகுமாரனே, சிலுவையிலே அவனை அடைந்தவரே, அவனை அந்த கீழானவனுடைய சகல அதிகாரங்களையும் பறித்துக் கொண்டவரே, அவனை வெக்க அடைய செய்தவரே, சாத்தானை காலாலே மிதித்தவரே, பாவங்களை சுமந்தவரே, சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, தழும்புகளாலே சுகந்தருகிறவரே, மீண்டும் வரப்போகிறவரே, எங்களை அழைத்து செல்ல வரப்போகிறவரே, மாரநாதா இயேசுவே வாரும். நீர் எங்கள் மணவாளனாய் வருகிறீர், எங்கள் நடுவிலே வருகிறீர், எங்களை சந்திக்க ஆகாயத்திலே வரப்போகிறீர். எங்களுக்கும் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கடுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே,
கிருபையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சகல துதியும் கனமும் உமக்கே தரும் உற்சாகமான கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒருவரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆகவே நேற்று நான் அறிவித்த போல வருகிற பெரிய வெள்ளி கிழமை ஆராதனை உண்டு. 2 இடங்களிலும் மதியம் பக்னக்லி ஆராதனை உண்டு, மாலை இங்கே ஆராதனை உண்டு. ஆகவே அந்த நாட்களில் தான் நாங்கள் வருடம் உலகில் உள்ள மிஷனரி ஊழியர்களுக்காக அந்த காணிக்கை எடுத்து அனுப்புறது வழக்கம். ஆகவே உச்சாரணை நீங்கள் கொடுங்கள், அதுக்குரிய கவர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிஷன் காணிக்கையை நீங்கள் கொடுத்து அநேக மிஷனை நீங்கள் தாங்குகிறீர்கள். ஆகவே இந்த காரியங்கள் உங்களுக்காக அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த உங்களுக்கு எடுத்து சென்று வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது அந்த காணிக்கையை போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாங்கள் வழக்கம் போல தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு எல்லா தேசங்களும் நடக்கிற ஒன்றையும் நாங்கள் அறிந்த வண்ணம் இருக்கிறோம். இலங்கை தேசத்தில் எப்படி நடந்திருக்கிற போராட்டங்களை நீங்கள் அறிவீர்கள். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உக்ரைன் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பொதுவாக சௌரம் தேசங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுவோம். சமானத்தை கட்டளை பணவாரெல்லாம் சுகமாய் கற்றுக் கொள்வது கட்டை முடிந்து அமைப்பு சமானத்தை உண்டாக்குவதை சுகமாய் முறைகளுக்காய் அதை ரசிகர்களுக்காய் நோயை மட்டுமாய் ஜனங்கள் மனந்திருப்பவருமாய் அமைவை சுகமாய் ரசிய தேசம் மனந்திருப்பவருமாய் தலைவரான குடிநாடு வெற்றி கொள்வதுமாய் மண்டாலும் நீரே ஜீவனில் கண்ணுடைய செல்கிறான் கட்டாலும் குடிமக்களான மனந்திருப்பவருமாய் மண்டாலும் அதுவுமே குடிமக்களை கற்ற பாதுகாத்துக் கொள்கிறான் ஜனங்கள் கஷ்டத்தை அறிந்திருக்கு வயதானவர்களெல்லாம் வெளியேற முடியாமல் அந்த தாக்குதல்களை அந்த கட்டங்களோடு கட்டங்களால் வெளிவரும் மறைந்து போகிறார்கள். செய்வர்கள் ஆண்டுகளுக்கு ஜனங்கள் வெளியேறி அவர்களாக அனைத்து நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். பஞ்சங்கள் நிறைவேற்றார்கள். ஜனங்களுக்கு அன்றைய கரண்கள் அந்த எல்லா வசதிகளையும் பட்டினி சாவைக்கு நீராக நடத்தி ஜனங்கள் அவரை சுத்தமிழந்த ரஷ்ய ராணுவத்தை கைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். தேசத்தை ரட்சிக்கிறார்கள். அவர்கள் தாயிலிருந்து தேசத்தின் தலைவர் மனதில் ராஜபக்ச மனதில் வேண்டுமாய் போத்தவாய் அவர்கள் தாய் ஐரோப்பா தேசத்தையும் அமெரிக்க கனடா தேசங்களை ஒப்புத்தரும் நீங்க வேண்டுமாய் மன்றால் தேசங்களை ரட்சிப்பீராக விற்கிற ஆறாம் விடுதலையாக்குற அவசாரம் பேசித்தன் வற்போரசு ரட்சியமாக ஹீரோயின் கையிலிருந்து கஞ்சாவோட போதைப் பொருளுக்கு அடிமையாக்க வாலிபர் தூதர்கள் பெரியவர் ஒவ்வொருவரை கண்டு அந்த அடிமைத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இயேசுவை ரட்சிப்பீராக யோவான் 12:34 நான் பூமியில் நிறுத்தப்படும் பொழுது எல்லாரையும் பக்கமாக வாசல் இழுத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் எழுப்ப ஊழியக்காரர்களாய் கட்ட நடக்கிற கூட்டங்கள் காவல் கூட்டங்கள் உபாச கூட்டங்களுக்கு அதுக்குரிய பலனை கட்டப்படுத்த வேண்டுமே வேண்டாம். எழுப்புதல் இந்தியாவிலும் இலங்கையிலும் ஐரோப்பா தேசங்களில் ஒரு எழுப்புதலை அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவிட்டு வார்த்தை நிறைவேற வேண்டுமாய் என்றார். சபையில் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமாய் என்றார்.
வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்கள் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து நாங்கள் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்கள் சொல்ல போகிறார்கள். ஜெபம் அம்மான கத்தாவை இந்த விளைக்க நான் சொல்லுகிறோம். உற்சாகமை கொடுக்கிறது பிரியமாக சொன்னபடி இப்பொழுது உற்சாகமானதோடு கொடுக்குற ஒரு கரங்களையும் ஆசீர்வதித்தாருங்க. ஒரு சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவரையும் ஆசீர்வதிங்க. இன்னுமாக கத்தாவை அப்பா அவர்கள் நாட்கள் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. உற்சாகமாய் ஓடிவாகும். அவ்வளோதானே? ஆமென். ஓகே, அடுத்து மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மத்தேயு 24:13. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்றவள் ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தானை ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தானை ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற
இவைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை கொள்ளையில் நம்முடைய பிரசனங்கள் மாத்திலே கடந்து வந்ததற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க பரிசுத்தாவியான அடியனையும் அதற்கு ஒருவர் உடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்வோம் நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்ப்போம் இன்றைய செய்தியை. அதுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் இல்லாத 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ரத்தம் சிந்தினார்கள் நாங்கள் பார்க்கிறோம். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது வேதாகம நியமமாய் காணப்படுது. பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல உலகத்திலே யோவான் ஸ்நானம் சொல்றார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தனின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் சுருக்கமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அந்த விலையேறப்பட்ட ரத்தம், இந்த விலையேறப்பட்ட ரத்தம் இயேசு எங்களை மீட்க ஒரு பொருளை நாங்கள் அடைமானம் வைத்தால் அதை மீட்கக்கூடிய கிரயத்தை கொடுக்கிறோம். அப்ப இயேசு ரத்தத்தை கிரயமான் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கார். எவ்வளவு பெரிதான காரியம் யோசித்திருக்காங்க. ரத்தம் சிந்தி மீட்டவர், அதான் பாடுகிறார், ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் உள்ளவரே எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்று. அப்ப ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை சிந்தங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் பாவங்களுக்கு அடிமையானது நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்கு இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஆனால் ரத்தம் சிந்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் ரத்தம் சிந்தவில்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அதனால்தான் எங்களை மீட்கும்படியாக அழிந்து போகிற பொன்னையும் வெள்ளையும் கொடுத்து எங்களை மீட்கவில்லை, அழியாத வெளியேறப்பெற்ற மாசற்ற பரிசுத்த ரத்தம் சிந்தி நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாகத்தான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-26 வரை வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம். விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து பாருங்கள். இன்றைக்கு அதாவது அநேக பாரம்பரிய சபைகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பேசுவது குறைவாக காணப்படுகிறது. இப்போ ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே அங்கே குருவானிடத்திலே பாவம் அறிவித்தால் சரி என்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்ற சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவசித்து இந்த எங்களுடைய பாவங்களை அறிக்கை அன்றைக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோம். அப்போ அதனால்தான் இந்த இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். எத்தனையோ அதாவது இந்த பைபிளை வைத்து தர்க்கம் பண்ணுவார்கள். அப்போ அதிலே நாங்கள் ஒன்றை சொல்ல முடியும், நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா என்று ஒரு நபரிடத்திலே கேட்டார். அவர் என்ன சொல்வார்? அப்போ ஒருவேளை அது எப்படி நடக்கும்? அப்போ நான் சொல்ல விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அந்த இரத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்து அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றும் என்பதை நாங்கள் பரீட்சித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அது உடனடியாக அந்த அற்புதம் அந்த விசுவாசத்தின் மூலமாக அது நடக்கிறது. அப்போ பாவிகளாக இருந்தோம், இலவசம் பாருங்கள், ரட்சிப்பு வந்து இலவசம், ஆனால் மலிவானதல்ல. ஏனென்றால் இந்த ரத்தம் வந்து வெளியேறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே நமக்கு இலவசமாய் தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், கிருபையினாலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாங்கள் பாவிகளாக இருந்தோம், இயேசு ரத்தம் சிந்தினாலே நாங்கள் இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களை, நாங்கள் இன்றைக்கு தேவன் இயேசுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், இந்த ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? இப்போ வந்து தூரமாக இருந்த பிரிவினையாக இருந்த நடிச்சுவர்களை தகர்த்து, இப்போ யூதர்கள், நாங்கள் யூதர்கள் இல்லை, ஆனால் நாங்கள் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டோம். ஆனால் இயேசு அந்த தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தான் வந்தார், ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு அருளப்பட்டது. எனவே நாங்கள் முன்பு தூரமாக இருந்தோம், இப்பொழுது நாங்கள் சமீபமாய் வந்திருக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 to 22 வரை வாசிப்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள் அழகாக வேதவசனம் சொல்கிறது. நாம் முன்பு தூரமாக இருந்தோம், இப்பொழுது சமீபமாக இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிரிவினைகளை தகர்த்தார், அதாவது பகைகளை உடைத்தார். அப்ப யூதர்கள் புறஜாதிகள் அப்படி என்று சொல்லி பிரிவினைகள் இருந்தது. ஆனால் இயேசு அவருடைய இரத்தத்தினாலே இவர்களெல்லாம் அதாவது தகர்த்து ஒப்புரவாக்கினார். இப்போ வந்து யூதர்கள் இல்லை, புறஜாதிகள் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனம் என்று இல்லை, ஆனந்த் இல்லை, பெண் இல்லை, எல்லாரும் இயேசுக்குள்ளாக உண்டாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் தேவன் இந்த நாட்களிலே அதாவது சிலுவை பாடுகளை நாங்கள் காணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரத்தத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இரத்தம் தான் எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த இரத்தத்தினாலே தான் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம், இந்த இரத்தத்தினாலே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அடுத்ததாக முக்கியமானது நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து இரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10-13 வாசிப்போம். எபிரேயர் 13ஆவது அதிகாரம் 10-13.
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவருடைய இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக இங்கே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் அதாவது நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்ப அந்த எந்த மிருகங்கள் அதாவது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குள்ளே புசிக்கிறதுக்கு கூடாரத்தின் ஆராதனை சொல்லுகிறது என்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும், பழைய ஏற்பாட்டு முறையின்படி. ஆனால் அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடப்பட்டார். 13வது வசனம் சொல்றது, அதனால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம் என்று. இப்போ நாங்கள் பரிசுத்தை நோக்கி செல்ல கடவோம் என்று சொல்லப்படுது. இயேசு நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக இயேசு இரத்தம் சிந்தினார். எனவே இவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த நாட்களிலே எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவாய் தேவன் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, முதலாவது வசனத்தை நாங்கள் வாசி வெளிப்படுத்த நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள கழுவி நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கின்றார். எனவே இவ்வளவு பெரிதான அன்பு. எனவே இயேசு எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் இந்த ரத்தம் தான் ஒருமனமாக்குறது. அப்போ ஒருமனமாக்குறது என்றால் என்ன? இப்ப நாங்கள் அதாவது தேவன் ஒளியாக இருக்கின்றார், அவரிடத்திலே எவ்வளவு பெரும் இருள் இல்லை. நாங்கள் பாவம் என்ற இருளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை கேட்டு யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்து அந்த இருளான வாழ்க்கையை விட்டு ஒளியெடுத்து வருகிறார்களோ அவர்களால் தேவனோடு ஐக்கியப்பட முடியும், சபையிலேயே ஐக்கியப்பட முடியும். அப்ப நாங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப அந்த ஒளியிலே நடக்கும்படியாக நமக்கு அதாவது முடியாமல் இருக்கிறதுக்கு பாவம் தடையாக இருக்கிறது. ஐக்கியப்பட முடியாமல் நாங்கள் ஒருமனப்பட முடியாமல் இருக்கிறது பாவம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது என்ன நடக்கிறது சொன்னால் தேவனுடைய இரக்கத்தை பெற்று நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஐக்கியப்படுவதற்கு ஒருமனப்படுவதற்கு நாங்கள் தகுதியுள்ளாய் மாறுகிறோம். ஒரு யோவானை நாங்கள் வாசிக்கின்றோம் வசனம் 1வது வசனம் அதிகாரம் 7-10 வரை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்கள், நாங்கள் இந்த ஐக்கியத்திலே வருவதற்கு நிபந்தனை என்ன? ஐக்கியப்படுவதற்கு நிபந்தனை சொல்லப்படுகிறது சொன்னால் அதாவது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், ஒளியிலே நடக்க வேண்டும், அப்பதான் ஐக்கியப்பட முடியும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இது என்று வேதம் சொல்லுது. அப்ப இருளின் வாழ்க்கையிலே நாங்கள் இருந்து கொண்டு கர்த்தருடைய பந்தியிலும் அமர வேண்டும் என்று அநேக முயற்சிப்பார்கள், முடியாமல் இருக்கும். ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அதாவது நமக்குள்ளே பாவம் இருக்கும் என்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு பாருங்கள், சுயநீதியிலே வாழுகிற கிறிஸ்தவர்கள் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்ல, நாங்கள் பிறந்ததிலிருந்து ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் பாவம் இல்லை, எனவே நாங்கள் எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று நாங்கள் பரலோகம் போக மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் வேதம் ரோமரில் நாங்கள் வாசித்தோம், எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக. அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அறிக்கை செய்து அதாவது பாவங்களை அறிக்கை செய்து நம்ம அந்த பாவங்களை சுத்திகரிப்பதற்கு தேவன் உன்னோடு இருக்கிறார்.
அதாவது நாம் நமக்கு பாவம் செய்யவில்லை என்போமானால் அவரை பொய்தராகவும் சத்தியம் நமக்குள்ளே இராது ஆக்கின்றோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது சொல்லி. எனவே பாவ அறிக்கை செய்து நாங்கள் இந்த ஐக்கியத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை ஒருமனமாக்குகிறது, ஒப்புரவாக்குகிறது, அடுத்தது ஒருமனமாக்குகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக நாங்கள் பார்க்கின்றோம் திருவிருந்திலே நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வசனம் 1 கொரிந்தியரிலே 11வது அதிகாரம் 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப புதிய உடன்படிக்கை இரத்தத்தினாலே இயேசு நமக்கு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக நாங்கள் புதிய உடன்படிக்கை உள்ளாயிருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் அந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெற்றும் பொழுதுதான் இந்த வசனங்களை அங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அடிக்கடி என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் நினைவு கூறுகிறோம், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார். எனவே இந்த நினைவு திருவிருந்து என்று அழைக்கப்படுகிறது. எனவே கர்த்தருடைய பந்தி அவைகளிலே நாங்கள் இருந்த பொழுது தேவன் இது புதிய உடன்படிக்கை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். ஆனால் இந்த இரத்தம் பரிசுத்தம் செய்த அந்த இரத்தத்தை சிலர் அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்து தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து பின்மாற்றமாய் போகும் பொழுது தண்டனை இருக்கிறது. அது எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயரில் வாசிப்போம் 10வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப பாருங்கள், அப்ப நாங்கள் இதை யோசித்து பார்க்கணும். ஏனென்றால் எங்களை பரிசுத்தம் செய்த ரத்தம். அப்ப தேவன், அதாவது இந்த ரட்சிப்பு நான் முன்பு சொன்னதுக்குள்ள இலவசம் பணிவானதல்ல. ஏனென்றால் எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தேவன் தாமே செய்து முடித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தேவன், அதாவது அந்த இரத்தத்தை நாங்கள் அசுத்தம் என்ற கிருபையின் ஆவியை நிந்திக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பாக மூடுகிறது. எனவேதான் திருவிருந்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்திருந்தால் நான் நியாயம் தீர்க்கப்படும். இப்ப நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி இந்த பரிசுத்த ரத்தத்தை யாரெல்லாம் அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனைக்கு தப்ப முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே இது எச்சரிப்பின் சத்தமாகவும் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப நாங்கள் சீர் பொருந்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலும் பிரியமானவர்களே, அதாவது தவக்காலம், அதில் நாட்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பலவிதமான சிலுவை தியான கூட்டம், மற்றது உபவாசங்கள், பல இடங்களிலும் இந்த சிலுவை சம்பந்தமான அதாவது செய்திகள். இன்றைக்கு மக்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற காலமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரோடு, அதாவது இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தின் மூலமாக கிடைத்தது என்ன? நாங்கள் மீட்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இந்த ரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அதுதான் நம்மை ஒருமனமாக்குகிறது. இந்த புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார் ரத்தத்தின் மூலமாக என்று நாங்கள் பார்த்து இறுதியாக எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக தேவன்
நாங்கள் நற்கிரியைகள் செய்வதற்கு இந்த இரத்தத்தின் மூலமாக, இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த இதிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதாவது சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லும் பொழுதுதான் அவன் நடுங்குவார். எனவே நானும் நீங்களும் அந்த இரத்தத்தை எங்களுக்கு, அதாவது எங்கள் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், எங்களுடைய சபை மீதும், எங்களுக்கு உண்டான யாவன் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வல்லமை குறைந்து போகவில்லை. எனவே நமக்கு வெளியேறப்பட்ட இந்த ரத்தம் எங்களுக்காக இயேசு சிந்தியிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்த்தோம். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவாக இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய பந்தியில் அமர்வோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழச் செய்தீர். உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தினிடம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தினிடம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. அன்று செலுத்துவோம். முன்பு தூரமாயிருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமமாயிருக்கிறோம். தேவனோடு நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே. பிரியமானவர்களே, உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கினது. எனவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழிவு சுத்திகரிக்கப்பட்டு பிதாவோடு நாங்கள் ஒப்புரவாகி இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுதான் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சீர்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரப் போகிறோம். தேவனோடு ஒப்புரவாகி, நாங்கள் சபையோடு ஒப்புரவாகி, நாங்கள் உண்மையான இதயத்தோடு சுத்த மனதோடு கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமர வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தேவன் இவ்வளவாய் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கின்றார். அந்த அன்புள்ள தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, இயேசு எங்களுக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார்.
அந்த இரத்தத்திலே எங்களுக்கு மீட்புண்டாயிருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் வல்லம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே வல்லம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தத்திலே அப்பா ஜெயம் உண்டு. ஆண்டவரே கர்த்தாவே, பாவ மன்னிப்பாகிய மீட்புண்டு. ஆண்டவரே சுவாமி, விடுதலை உண்டு. ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு கர்த்தாவே. அப்பா அவருடைய ரத்தத்திலே ஆண்டவரே எல்லாம் உண்டு. ஆண்டவரே சுவாமி, இயேசுடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக ரத்தம் சிந்தி வீட்டிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 நாவுகள் போதாது கர்த்தர் எங்களுக்காக செய்த நன்மைக்காக. ஆண்டவரே, நாங்கள் முன்பு தூரமாயிருந்தோம், ஆண்டவரே தேவனற்றவர்களாயிருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே சமீபமாய் கூட்டி சேர்த்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிருமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்து எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்யவும், ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் மறைகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நாங்கள் ரத்தத்தினால் ஆண்டவரை மூடி ஒப்புக் கொடுக்கும் பொழுது தெய்வீக பாதுகாப்புகளுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவருடைய ரத்தம் தான் எங்களை இதுவரை ஆண்டவரே அப்பா பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, நமக்காய் பறந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் என்று சொல்கிறோம். ரத்த கோட்டைகளே மறைகிறோம். ஆண்டவரே, தீங்கில்லை, தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது என்று சொல்கிறோம். இயேசுடைய ரத்தம் ஜெயம் என்று சொல்கிறோம். ரத்தத்திலே எங்களுடைய வீட்டை மூடுகிறோம், எங்களுடைய சபையை மூடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை மூடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இயேசுவின் சிலுவை ரத்தம் தெளிக்கப்படுவதாக கர்த்தாவே. சத்துரு நடுங்குவானாக கர்த்தாவே. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக கர்த்தாவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு என்று சொல்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு உண்டானது. நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவே, இது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்தி இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரக்கத்திரங்களை கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமர கர்த்தர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே வேதவசனங்களை வாசித்து நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தேவனோடு நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக கர்த்தருடைய பந்தியிலே அமர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சவுல் வந்து வேதவசனத்தை வாசிக்க கேட்போம். பதினோராவது அதிகாரம் 23 31 உள்ள வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வருமுன் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாளனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினத்தை பெறும் போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களுக்கு அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தை எடுத்தார். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீர் ஏற்றுக்கொண்டீர். உடைய தடுப்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம். ஆண்டவரே, சுருண்டாடுகளை போல் இருந்தோம். ஆண்டவரே, உங்களுடைய மேம்பெரும் கண்காணியமான இடத்திலே திரும்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, முன்பு சூரமாயிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சகவாயிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா, இந்த திருவிருந்திலே நாங்கள் தவறாத பங்கு பெற்ற கர்த்தர்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த பந்திக்காரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை கூட இருந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது, ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தமாக இருக்கிறது, ஆமென். எல்லோரும் நாங்கள் பாடலை பாடிக்கொண்டு கர்த்தருடைய பந்தில் அமரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் வர, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவந்தரம் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஜீவந்தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்தீரே,
உலகத்தில் வந்தீரையா உமக்காய் வாதிட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக பாவத்துக்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட பாவத்துக்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உலாவிய ஆத்மா சரீரம் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதால் உங்களை அழைக்கிறவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்யும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் நோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, இமைப்பொழுதிலே ஆண்டவரே கர்த்தாவே, கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நாங்கள் மர்வமாகப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு என்னென்றைக்கு கர்த்தரோடு இருப்போம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே வரையைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மாறினாதா கர்த்தரா இயேசுவே வாரும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆண்டவரே ஆடைகள் வெளியிலே ஒன்று கர்த்தாவே, அவர்களும் ஆண்டவரை வந்து பந்தி அமர்ந்து கர்த்தருடைய வேலைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. தேவனை துதித்து இறுதியாக நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறுவோம். எல்லோரும் நன்றி செலுத்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, பரிசுத்தரை துதிக்கிறோம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, கடலின் போல கணக்கில்லா அன்பு, கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு. ஆராதனை ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே,
தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க மாம்சமான திரையன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே
ஹalleluya. நன்றி என்று சொல்கிறோம். ஓ மகிமையின் ராஜனே, ஸ்தோத்திரம், மாறாத கிருபையுள்ளவரே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றீரே, உமக்கு நன்றி. ரூபாஷி வலதரதரப உரபஷதலபபபபப ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, தருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கூட செய்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வரவும், ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் உடைய பந்தியில் அமரவும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுக்க உடைய பிரசன்னத்தை நிறைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் விலமதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு எங்களை வீட்ட இரட்சகரையும் கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் கத்தாவே உடைய வேலை நாடுகள் செய்யட்டும். ஆண்டவர், இந்த இடத்துல வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொரு நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக கோடி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை, ஆண்டவரே வருகிற வெள்ளிக்கிழமை ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல கூடி ஆராதனை செய்ய முடியும். பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் உற்சாகமாக ஆண்டவர் மனதோடு இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் இவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.